நீங்க எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? மனுஷன் அப்படின்னா யாரு? அவன் கடவுளோட ஒரு அம்சமா? இல்ல குறைகள் நிறைஞ்ச ஒரு சாதாரண ஜீவனா? இல்ல இது ரெண்டும் கலந்த ஒரு பெரிய புதிரா? இந்த கேள்விதான் மனுஷனோட மொத்த சரித்திரத்தையும் இயக்குற ஒரு கேள்வி. நாம யாருங்கிற தேடல் இல்லனா தத்துவமும் கிடையாது, மதமும் கிடையாது, ஏன் கதைகளே கிடையாது. ஆமா, நீங்க சொல்றது ரொம்ப சரி. அந்த தேடலுக்கு உதவுற மாதிரி நீங்க எங்க கூட பகிர்ந்துகிட்ட ஒரு அற்புதமான மூலத்தை தான் நாம இன்னைக்கு அலச போறோம். மிர்தாத்தின் புத்தகத்திலிருந்து 14வது அத்தியாயம். இது மனிதனோட இயல்பை ஒரு கவிதை மாதிரி ரொம்ப ஆழமா நம்ம காட்டுது. இது வெறும் வரிகள் இல்ல, சொல்லப்போனா ஒரு பெரிய ஓவியம் மாதிரி. இந்த அத்தியாயத்தோட அமைப்பே ரொம்ப சுவாரஸ்யமானது. ஒரே சமயத்துல நடக்கிற ரெண்டு உரையாடல்களை நமக்கு காட்டுது. ஒன்னு பிரபஞ்சத்தோட உச்சியில தேவர்களுக்கு நடுவுல நடக்குது. இன்னொன்னு அதுக்கு நேர் எதிரில பாதாளத்தோட இருட்டுல துஷ்ட தேவதைகளுக்கு நடுவுற நடக்குது. பாருங்க, பிறப்பு ஒண்ணுதான். ஆனா அதை வானத்திலிருந்து பார்க்குற பார்வையும் பாதாளத்திலிருந்து பார்க்குற பார்வையும் எப்படி மாறுபடுதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். நிச்சயமா. இந்த ஆய்வோட நோக்கமே அதுதான். இந்த அழகான உருவக கதையை அலசி மனுஷனா இருக்கிறதுல இருக்கிற முரண்பாடுகள், அதுல இருக்கிற பெருமை, அதுல இருக்கிற போராட்டம் பத்தி இந்த அத்தியாயம் என்ன சொல்லுதுன்னு புரிஞ்சுக்க போறோம். வாங்க இந்த ஆழமான உரையாடலை தொடங்கலாம். சரி, இந்த ரெண்டு பார்வைகளும் ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா இருக்கு. இதை நாம ஒப்பிட்டு பார்க்க முதல்ல அந்த தேவர்கள் மனுஷனை எப்படி ஒரு கொண்டாட்டமா பார்க்கறாங்கன்னு ஆரம்பிக்கலாமா? ஓ நிச்சயமா, அங்கிருந்து ஆரம்பிக்கிறதா சரி. பிரபஞ்சத்தோட உச்சியில ரெண்டு தலைமை தேவர்கள் பேசுறாங்க. அந்த உரையாடல் தொடங்குறதே அவ்வளவு பிரகாசமா இருக்கு. ஒருத்தர் சொல்றார், பூமியில் ஒரு அற்புத குழந்தை பிறந்தது, பூமி ஒளிமயமாயிட்டு. ஆமா, அதுக்கு இன்னொருத்தர் சொல்றா, சொர்க்கத்தில் புகழ் வாய்ந்த மன்னன் ஒருவன் பிறந்தால் சொர்க்கமே ஒரு கொண்டாட்டமா இருந்துச்சு. இங்க நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், மனிதனோட பிறப்பு பூமிக்கு ஒரு அற்புதம், சொர்க்கத்துக்கு ஒரு ராஜாவோட வருகை. அவன் இந்த ரெண்டு உலகத்தையும் இணைக்க போறான்னு அவங்க பாக்குறாங்க. கரெக்ட். அடுத்த வரி அதைத்தான் சொல்லுது. ஸ்வர்க்கமும் பூமியும் கூடிக் கலந்ததன் கனியவன். இது எவ்வளவு ஆழமான வரி பாருங்களேன். மனுஷனை வெறும் மண்ணுன்னோ இல்ல வெறும் விண்ணுன்னோ அவங்க பார்க்கல, ரெண்டும் சேர்ந்த ஒரு அதிசயமா பார்க்கறாங்க. இங்கிருந்துதான் அந்த உரையாடல் இன்னும் கவித்துவமா மாறுது. மனுஷனுக்குள்ள என்னென்ன பிரபஞ்ச சக்திகள் இருக்குன்னு ஒரு பெரிய பட்டியலை போடுறாங்க. இது மனுஷனோட எல்லையற்ற தன்மையை நமக்கு காட்டுது. இந்த வரிகள்ல ஒரு ஆழமான கவிதை இருக்கு. கேட்கிறவங்களை இது நிச்சயம் யோசிக்க வைக்கும். உதாரணமா, அவனது விழிகளில் பகல் உறக்கம் கொள்ளும், அவனது இதயத்தில் இரவு விழித்திருக்கும். பாருங்களேன், என்ன ஒரு முரண்பாடு. அவனோட பார்வை உலகத்துக்கு வெளிச்சம் தருது, ஆனா அவனோட இதயத்துக்குள்ள பிரபஞ்சத்தோட இருண்ட ரகசியங்கள் கூட விழிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, அவனது நெஞ்சில் புயல் கூடு கட்டியிருக்கும், அவனது கரங்கள் மலைகளை தழுவிக்கொள்ளும், அவனது விரல்கள் விண்மீன்களை பறித்தெடுக்கும். இதெல்லாம் வெறும் அலங்கார வார்த்தைகள் இல்ல. மனுஷனால இயற்கையோட சக்திகளை ஆள முடியும், நினைச்சா பிரபஞ்சத்தோட எல்லைக்கே போக முடியுங்கிற அவனோட அளவற்ற சாத்தியக்கூறுகளை இது சொல்லுது. இன்னொரு படி மேல போய் அவனது எலும்புகளில் கடல்கள் முழங்கும், அவனது நரம்புகளில் கதிரவன்கள் பயணிக்கும்னு சொல்றாங்க. அதாவது இந்த முழு பிரபஞ்சமும் அவனுக்கூட சுருங்கியிருக்கு. அவன் ஒரு சின்ன பிரபஞ்சம், மைக்ரோகாசம். ஆமா, இந்த மைக்ரோகாசம் கருத்து பல தத்துவங்கள்ல இருக்கு. அதாவது பிரபஞ்சத்தோட மொத்த ரகசியமும் உங்களுக்குள்ளேயே இருக்குன்னு சொல்றது. உங்களை நீங்க முழுசா புரிஞ்சுக்கிட்டா பிரபஞ்சத்தையே புரிஞ்சுக்கலாம். ஆனா இங்கதான் ஒரு பெரிய திருப்பம் வருது. இவ்ளோ பிரம்மாண்டமா வர்ணிச்ச அதே மனுஷனை பத்தி அவங்க அடுத்து சொல்ற வரி ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்றாலும் இந்த குழந்தை புழுதிர தொட்டிலாய் கிடக்கிறது, அவன் யுகங்களால் பொதிந்து கட்டப்பட்டவன். ஒரு நிமிஷம், விண்மீன்களை பறிக்கும் சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த வரியிலேயே புழுதியில கிடக்கிறான்னு சொல்றாங்களே, இந்த முரண்பாடு தான் மனிதனோட மைய இயல்பா? இதுதான் மனிதனா இருக்கிறதோட சாராம்சம். நமக்குள்ள தெய்வீக சக்தி இருக்கு, எல்லையற்ற ஆற்றல் இருக்கு. ஆனா நாம இந்த உடலாலும் காலத்தாலும் கட்டப்பட்டிருக்கோம். ஒரு எல்லையில்லாத ஆன்மா ஒரு எல்லைக்குட்பட்ட உடம்புல வாழ்ற நிலைமை. இந்த இழுபறி தான் நம்ம வாழ்க்கை, நம்ம பயணம். அந்த பயணத்தை பத்தியும் அவங்க பேசுறாங்க. மனுஷனுக்கு எல்லா ரகசியங்களும் தெரியும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நிபந்தனை வைக்கிறாங்க. ஆமா, புனித எண் ஒன்றை தவிர அவனுக்கு எல்லா எண்களும் தெரியும். படைப்பாற்றல் கொண்டு ஒரு சொல்லை தவிர மற்ற எல்லா சொற்களும் அவனது அறிவுக்குள்ள அடங்கும்னு சொல்றாங்க. அந்த ஒண்ணுங்கிறது எல்லாத்துக்கும் மூலமான இறைநிலைய குறிக்கலாம். அந்த ஒரு சொல்லுங்கிறது படைப்போட மூல மந்திரமா இருக்கலாம்.
அப்போ அந்த ஒன்றையும் அந்த ஒரு சொல்லையும் மனுஷனால தெரிஞ்சுக்கவே முடியாதா? இல்ல அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? வழி இருக்கு. ஆனா அதுக்கு அவன் பாதைகளற்ற எல்லையற்ற பெருவழியில நடக்கணும் சொல்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, மத்தவங்க போட்ட பாதையில போகாம தனக்கான ஆன்மீக பாதைய அவனே கண்டுபிடிக்கணும். காலத்தோட கட்டுப்பாடுகளை தாண்டி தனக்குள்ள அவன் பயணம் செய்யணும். அப்போ அவனால அந்த கடைசி உண்மையும் தெரிஞ்சுக்க முடியும். இந்த உரையாடலோட முடிவுல அவங்க சொல்றதுதான் உச்சம். மனிதன் என்பது கடவுளின் சொல், கடவுள் என்பது மனிதனின் சொல். மனுஷனும் கடவுளும் வேற வேற இல்ல, ஒண்ணுக்கொன்னு வெளிப்பாடுன்னு எவ்ளோ அழகா சொல்றாங்க. ஆமா, இந்த தெய்வீக பார்வையில மனுஷன் ஒரு குறைபாடுள்ள ஜீவன் கிடையாது. அவன் தன்னோட முழு சக்தியையும் இன்னும் உணராத ஒரு தெய்வம். இதுதான் முதல் உரையாடலோட மொத்த சாரம். இந்த தெய்வீக வர்ணனையை கேட்கும்போது நமக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை வருது. ஆனா நீங்க கொடுத்த இந்த அத்தியாயத்தோட அழகே அது நம்ம அங்கேயே விட்டுடுறதில்ல. நாணயத்தோட அடுத்த பக்கத்தை உடனே காட்டுது. இருள்ல இருந்து பார்க்கும்போது இதே மனித பிறவி எப்படி இருக்கு? ஆமா, அங்க உரையாடல் தொடங்கறதே முற்றிலும் எதிர்மறையா இருக்கு. ஒரு துஷ்ட தேவதை சொல்லுது, வீரம் செறிந்த படவீரன் ஒருவன் நம் அணியில் சேர்ந்து விட்டான். அவனோட உதவியால் நாம் ஜெயிப்போம். இதமா பாக்குறாங்களா? ஆனா அடுத்த தேவதை சொல்ற பதில் இன்னும் குழப்பமா இருக்கு. அது சொல்லுது, முக்கி முனகும் அச்சம் கொண்ட கோழை அவன் என்று சொல். ஒரே ஆள் எப்படி வீரனாவும் கோழையாவும் இருக்க முடியும்? இது வேணும்னே குழப்பற மாதிரி இல்லையா? அவங்க பார்வையில அதுதான் மனுஷன், முரண்பாடுகளோட மொத்த உருவம். தேவர்கள் அவனோட உயரத்தை பார்த்தாங்க, இவங்க அவனோட பலவீனங்களை பார்க்கறாங்க. அந்த பட்டியலை பாருங்க. அவன் மனம் கூர்மையானது, நிலையானதுன்னு ஒன்னு சொல்ல, இன்னொன்னு சோம்பலான மந்தமான காதவனுக்குன்னு சொல்லுது. ஆமா, அவனது கை வேகமும் திட்டமும் கொண்டதுன்னு சொன்னா, தயக்கமும் தடுமாற்றமும் கொண்டவை அவன் கால்கள்னு பதில் வருது. இது நம்மள பத்தி சொல்ற மாதிரி இல்லையா? நிச்சயமா, இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். காலையில ஜிம்முக்கு போனோம்னு உறுதியா நினைப்போம், ஆனா அலாரம் அடிக்கும்போது இன்னும் 5 நிமிஷம்னு சொல்ற சோம்பேறி மனசும் நமக்குள்ளதானே இருக்கு. நம்ம மனசு எவ்வளோ கூர்மையா இருந்தாலும் சில உண்மைகளை கேட்க மறுக்கிறோமே. நம்ம கைகள் எவ்வளோ திறமையா இருந்தாலும் சரியான பாதையில முதல் அடியை எடுத்து வைக்க தயங்குறோமே. இந்த துஷ்ட தேவதைகள் நம்மளோட உள்மன போராட்டத்தை அப்படியே படம் பிடிச்சு காட்டுறாங்க. அப்புறம் அவங்க மனுஷனை எப்படி தங்களோட கட்டுப்பாட்டுல வைக்கலான்னு திட்டம் போடுறாங்க. அவனோட பசி, தாகம், பயம், வேதனை எல்லாத்தையும் தங்களோட ஆயுதமா பயன்படுத்தலான்னு பேசுறாங்க. அச்சம் அவனை நமக்கு அடிமைப்படுத்தும், வேதனை அவனை நமக்கு கீழ் அடக்கிவிடும். இத கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்கு. ஆனா மனுஷன்கிட்ட ஒரு சக்தி வாய்ந்த கவசம் இருக்குன்னு அவங்க ஒத்துக்கிறாங்க. அதுதான் நம்பிக்கை. பயத்தால் அவனை அடிமைப்படுத்த நினைச்சா நம்பிக்கை அவனை அச்சத்திலிருந்து பாதுகாத்து விடும்னு சொல்றாங்க. வேதனையால அவனை அடக்க நினைச்சா நம்பிக்கை அதிலிருந்து விடுதலை செய்து விடும்னு உணர்றாங்க. அப்போ மனுஷனோட பலவீனங்களை விட அவனோட நம்பிக்கை ரொம்ப வலிமையானது. இது ஒரு நல்ல விஷயம். ஆனா இந்த உரையாடலோட கடைசியில அவங்க கண்டுபிடிக்கிற ஒரு உண்மைதான் இந்த அத்தியாயத்தோட ஆன்மான்னு நான் நினைக்கிறேன். நீங்க அந்த நிழலோட உருவகத்தை சொல்றீங்க, கரெக்ட். அவங்க ஒரு கட்டத்துல புரிஞ்சுக்கிறாங்க, மனுஷன் போர்க்களத்தின் தந்தன்னி மாவீரன். அவனோட ஒரே எதிரி அவனது நிழல்தான். ஆமா, இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு படிமம். நிழல் எப்படி எதிரியா இருக்க முடியும்? அது நம்ம கூடவே வர்ற ஒண்ணுதானே. அவங்க அது ரொம்ப அழகா விளக்குறாங்க. மனுஷன் கதிரவன, அதாவது ஒளிய, உண்மைய நேருக்கு நேரா சந்திக்கும்போது அவனோட நிழல் அவனுக்கு பின்னாடி விழுது. அப்போ அவன் ஒளியோட பக்கம், அதாவது நன்மையோட பக்கம் இருக்கான். ஓ, அப்போ நாம வெளிச்சத்தை, அதாவது உண்மைய தைரியமா பார்க்கும்போது நம்ம நிழல் நமக்கு பின்னால போயிடுது. நாம அதுக்கு பயந்து முதுகு காட்டினா அந்த நிழலே நம்ம முன்னாடி வந்து நம்மள வழி நடத்துது. நான் சொல்றது சரிதானா? மிக சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. நம்ம எதிரி வெளியே எங்கேயும் இல்ல, நமக்குள்ளதான் இருக்கான். நம்ம அறியாமை, நம்ம அகங்காரம், நம்ம பயம், இதுதான் நம்ம நிழல். நாம உண்மையை எதிர்கொள்ள தயாரா இருக்கும்போது இந்த நிழல்கள் சக்தியை எழுந்து நமக்கு பின்னாடி போயிடுது. நாம உண்மையை புறக்கணிக்கும் போது இந்த நிழல்களுக்கு நாம அடிமையாகி அது போற வழியில போறோம். அப்போ அந்த தேவதைகள்ல ஒரு தந்திரமான கேள்வி கேக்குது. என்றைக்கும் கதிரவனுக்கு முதுகு காட்டியபடி அவனை வைத்திருக்க முடியாதான்னு, அதாவது அவனை நிரந்தரமா இருட்டிலே வைக்க முடியாதான்னு கேக்குது. அதுக்கு மத்த தேவதை சொல்ற பதில் ஒரு வகையில அவங்களோட தோல்வியை ஒத்துக்கிற மாதிரி இருக்கு. அவனது முதுகுக்கு பின்னால் மட்டுமே என்றும் இருக்கும்படிக்கு கதிரவனை யார் வைத்திருப்பது? அதாவது கதிரவன, அந்த உண்மைய யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. அதனால மனுஷனையும் நிரந்தரமா தங்களோட கட்டுப்பாட்டுல வைக்க முடியாதுன்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க.
இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவங்க எதிரியாகவே பார்த்தாலும் கடைசியில வாழ்த்துறாங்க. நம்முடன் இருக்கும் வரை அவன் வாழ்க, நமக்கு எதிரியாகும் போதும் அவன் வாழ்கன்னு முடிக்கிறாங்க. ஆமா, இது ஒரு ஆழமான ஞானம். மனுஷனோட போராட்டம் புனிதமானதுன்னு அவங்களுமே ஒத்துக்கிறாங்க. அவன் தங்களோட பக்கம் நின்னாலும் சரி, அவங்கள எதிர்த்து நன்மைக்காக போராடினாலும் சரி, அவனோட இருப்பு கொண்டாடப்பட வேண்டியது, அவனோட பயணம் மதிக்கப்பட வேண்டியது. ஆக இந்த 14வது அத்தியாயம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு தொகுத்து பார்த்தா, ஒரு பக்கம் மனுஷன் பிரபஞ்சத்தையே தனக்குள்ள வச்சிருக்கிற ஒரு தெய்வீக பிறவி, இன்னொரு பக்கம் தன் சொந்த நிழலுடைய போராடுற ஒரு தனி வீரன். முக்கியமா இது ரெண்டும் தனித்தனி உண்மைகள் இல்ல, ஒரே மனுஷனோட ரெண்டு முகங்கள். அவன் புழுதியில கிடக்கிற குழந்தை, அதே சமயம் விண்மீன்களை பறிக்கிற மன்னன். அவன் வீரனாவும் இருக்கான், கோழையாவும் இருக்கான். இந்த ரெண்டு தன்மைகளையும் ஏத்துக்கிறது தான் மனுஷனா இருக்கிறதோட முதல் படி. சரி, நாம இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம். அந்த துஷ்ட தேவதைகள் கேக்குது, என்றைக்கும் கதிரவனுக்கு முதுகு காட்டியபடி அவனை வைத்திருக்க முடியாதான்னு. இந்த அத்தியாயம் நம்ம வாழ்க்கை போராட்டத்தை ஒழிக்கும் நிழலுக்குமான ஒரு போராட்டமா அழகா காட்டுது. இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கதிரவன் எது? எந்த உண்மையை, எந்த ஒளியை, எந்த நோக்கத்தை நீங்க நேருக்கு நேரா எதிர்கொள்ளும்போது உங்களுடைய பயம், பலவீனம்ங்கிற நிழல்கள் எல்லாம் உங்களுக்கு பின்னாடி போய் அதோட சக்தியை இழக்குது? இத பத்தி கொஞ்சம்